ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. இன்னும் எபிசோட பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. சாண்ட்ரா எலிமினேட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஓட்ஸே இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் கார் டாஸ்க் இருக்குங்களா, அந்த இன்சிடென்ட்லேருந்தே மக்கள் வந்து அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் பார்வதிக்கு இருந்த பாண்டு நல்லா இருந்தது அந்த கார் டாஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் பார்வதி சண்டை வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இவங்க தான் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க பார்வதிக்கு. ஸோ 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து பார்வதி, கமருதீன் இவங்களுமே டாப் 5ல வரதுக்கு சான்சஸ் நிறைய இருந்தது. பட் அதை வந்து சாண்ட்ரா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் கமருதீன் ட்ரிகர் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஆனதால் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பும்போது மன்னிப்பு கேட்கும்போது கூட அந்த ஆக்டிங் அவங்க கண்டினியூ பண்ணா பாருங்க. அதுதான் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை உண்டாச்சு. ஏன்னா அவங்க விழும்போதெல்லாம் எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தது. ஓகே மேபி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ இது பண்ணும்போது தான் மக்களுக்கு வந்து சந்தேகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி வந்து யாருக்கும் இருக்காது. ஸோ அவங்களே அவங்களோட இது கெட்டு தலையில மண்ணள்ளி போட்டுனாலும் சொல்லணும். அவங்க அந்த மாதிரி பண்ணலனா கண்டிப்பாக நீங்கள் டாப் 5ல அவங்களும் ஒரு ஆளாக ஸ்ட்ராங்காக நின்று இருப்பாங்க. பார்வதி, கமருதீன் கூட. ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து இப்போ அவங்க வெளில வர மாதிரி ஆயிடுச்சு மக்களே. என்ன பண்ணுறது? இன்றைக்கி அவங்க தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.